கூட்டத்தில் இருக்க எல்லா குழுக்களுக்கும் ஒரே தலைவன் ஆல்ஃபா ஆண் தான். ஒரு ஆல்ஃபா ஆண் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா, கூட்டத்தில் இருக்க நிறைய மெம்பர்ஸ் எந்த ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த ஆண் தான் ஆல்ஃபாவாக மாறும். ஆல்ஃபா ஆகிறதுக்கு உடல் வலிமை ஒரு முக்கிய தகுதி கிடையாது. புத்திசாலித்தனம் இருந்தால் தான் அதிக மெம்பர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சிம்பன்சி கூட்டத்தோட எல்லை பரப்பு சில சதுர கிலோமீட்டரில் இருந்து பல 100 சதுர கிலோமீட்டர் வரை பரவி இருக்கும். சில நேரம் ஒரு ஆல்ஃபா ஆண் தன்னோட ஆட்சி பரப்போட எல்லை 10லன்னு நினைக்கும் போது இன்னொரு கூட்டத்தோட எல்லையில் நுழைஞ்சி எதிரி ஆல்ஃபாவையும் அதோட குட்டிகளையும் கொன்று எதிரியோட எல்லை பரப்பையும் ஃபீமேல்ஸையும் தான் கூட சேர்த்துக்கும். இந்த ஆல்ஃபா ஆணோட பதவியும் நிரந்தரம் கிடையாது. அதோட சீட்டுக்கும் வேட்டு வைக்க நிறைய இளமான்கள் காத்துக்கிட்டே இருக்கும். நேரம் வரும்போது சில இளமான்கள் ஒன்னா சேர்ந்து ஆல்ஃபா கூட சண்டை போட்டு பதவியிலிருந்து இறக்கி புது ஆல்ஃபாவை பதவிக்கு கொண்டு வரும். ஒரு ஆல்ஃபா ஆணோட ஆட்சி சரியா இல்லாதப்பையும் வயசாகும் போதும் இந்த மாதிரி பதவி இழுக்கப்படும். ஆல்ஃபா ஆண் கொடுங்கோல் ஆட்சி நடத்தினா சில நேரம் பெண்களும் ஒன்னா சேர்ந்து ஆல்ஃபாவுக்கு எதிராக புரட்சி பண்ணும். இந்த மாதிரி நடக்கும். இப்படி தான் ஒரு சிம்பன்சி கூட்டம் செயல்படுது.